ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ராதாஸ் ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட்டை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட்டை வச்சு ஈஸியாக எப்படி தோசை செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் தோசை செய்யறதுக்காக நான் பெரிய சைஸ் பிரெட் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டி பீஸுகளாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு ப்ரெட்டை. இப்போ இதில் நம்ம ரவையும் தயிரும் சமமாக சேர்த்துக்க போகிறோம். இதனுடைய அளவு 50 கிராம் ரவா, 50 கிராம் தயிர். ரவா ரோஸ்டட் பண்ணல, அப்படியே சேர்த்துக்கலாம். 50 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா ரவை நல்லா ஊறி வர்றதுக்காக நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போ முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பத்தலைன்னா திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. திரும்பி ஹாட் வாட்டரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம முதல்ல ஊற்றின ஹாட் வாட்டரே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்கிறதுனால இதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு தோசை சுட்டிங்கன்னா பேக்கிங் சோடா தேவைப்படாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தோசை பேன் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி தெளிச்சிருவோம் தோசையை ஊற்றுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஹீட்டு சமமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு டிஷ்யூ வச்சு துடைச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசையை இதில் ஊற்றிடலாம். நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவை இதில் சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரெட் தோசை பேட்டருங்கிறதுனால இது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை ஊற்றிடுங்க. தோசை மாவு இல்லாத நேரங்களில் பிரெட் இருந்தால் போதும், சட்டுன்னு தோசையை ஊற்றிடலாம். நம்ம யூஸ்வலாக தோசை பேட்டரில் செய்கிற தோசையும் இந்த பிரெட்டால் செய்கிற தோசைக்கும் வித்தியாசம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே தோசை மாவு டேஸ்ட்லேயே இந்த பிரெட் தோசை கிடச்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு, கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. இது திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பிரெட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.